ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தமிழ். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில கடந்த 90 நாட்களா நடந்துகிட்டு இருக்க இந்த சிக்கலான மோதல்களோட நிஜ முகம் என்ன? திரைக்கு பின்னாடி நடக்கிற ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் என்ன சொல்லுது? சமீபத்துல கசிஞ்சுள்ள ஒரு முக்கியமான அறிக்கை அடிப்படையா வச்சு இந்த கேள்விகளுக்கான விடைகளை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த அறிக்கை முன்வைக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியில இருந்தே ஆரம்பிக்கலாம். உண்மையிலே ஒரு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுதா, இல்ல எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க அமெரிக்கா ஒரு வழியை தேடுதா? மோதல்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் மறுபக்கம் நடக்கிற இந்த அரசியல் சதுரங்கத்தோட உண்மையான பின்னணியை தான் இந்த வீடியோ நம்ம டிகோட் பண்ண போறோம். இன்னைக்கு நாம 4 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். 1, இந்த 90 நாள் மோதல். 2வது, கசிந்துள்ள அந்த ஒப்பந்த வரைவு. 3வது, புவிசார் அரசியலோட ஸ்கோர் கார்டு, அதாவது எதிர்பார்ப்புகளுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாடு. அப்புறம் கடைசியா உலக அளவுல மாறிட்டு வர்ற அதிகார பகிர்வுகள். சரி, இப்போ முதல்ல 90 நாள் மோதல், அங்க நடந்த குழப்பங்கள், அதனால ஏற்பட்ட இழப்புகள் பத்தி பார்க்கலாம். சரியா 90 நாட்கள், கடந்த 3 மாசமா நடந்துட்டு இருக்க இந்த மோதல் உலக பொருளாதாரத்தையே உலுக்கி எடுத்திருக்குன்னு இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க முடியுது. அமெரிக்கா இந்த போர் தொடங்கி இருந்தாலும் 90 நாட்களாகியும் அவங்க எதிர்பார்த்தபடி இதுல இருந்து வெளியே வர முடியாத நிலையில இருக்காங்க. எக்கச்சக்கமான உயிரிழப்புகளை தாண்டி இந்த போர் ஒரு முடிவில்லாத பாதையில போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. களத்துல என்ன நடக்குதுன்னு இந்த ஒரு வார டைம்லைன பார்த்தாலே உங்களுக்கு புரியும். திங்கட்கிழமை ஈரானோட ஏவுகணை தளங்கள் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்துது. புதன்கிழமை ஈரானிய ட்ரோன்களை அமெரிக்கா வீழ்த்துது. இதுக்கு பதிலடியா வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா ஈரான் குவைத் மேல ஏவுகணைகளை தாக்குறாங்க. ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்றாங்க, ஆனா இன்னொரு பக்கம் உச்சக்கட்ட போர் பதட்டம். அடுத்ததா வெளியே வந்திருக்க இந்த 60 நாள் ஒப்பந்த வரைவுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். பேச்சுவார்த்தை மேஜையில 2 தரப்போட டிமாண்ட்ஸே கொஞ்சம் கவனிங்க. அமெரிக்கா என்ன கேக்குறாங்க? முதல்ல அணுசக்தி ஒப்பந்தம் வேணும். அமெரிக்கா என்ன கேக்குறாங்கன்னா, முதல்ல அணுசக்தி ஒப்பந்தம் வேணும், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் குறித்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு 60 நாள் அவகாசம், அப்புறம் ஆபரகம் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துன்னு அவங்க பட்டியல் நீளுது. ஆனா மறுபுறம் ஈரான் சற்றும் சளைக்காம முடக்கப்பட்ட தங்களோட $12 பில்லியன் நிதியை விடுவிக்கணும், ஹார்முஸ் ஜலசந்தியில கட்டடத்தோட கூடிய தடையற்ற அனுமதி வேணும், முக்கியமா பொருளாதார தடைகளை நீக்கணும், இப்படி பிடிவாதமா நிக்கிறாங்க. ஆனா இந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத விட என்ன இல்ல அப்படிங்கறதா ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். அமெரிக்கா போற தொடங்கும் போது கொடுத்த வாக்குறுதிகளான ஈரானோட ஏவுகணை திட்டங்களை அளிக்கிறத பத்தியோ, அவங்களோட ப்ராக்சி நெட்வொர்க்குகளை கட்டுப்படுத்துறத பத்தியோ, இல்ல நிரந்தர அணுசக்தி கட்டுப்பாடுகள் பத்தியோ இதுல எந்த உறுதியோ இல்லைன்னு அறிக்கை சுட்டி காட்டுது. சுருக்கமா சொல்லணும்னா ஈரானோட ஐஆர்ஜி தரப்புல இருந்து வர நிபந்தனைகள் தான் இங்க மேலோங்கி இருக்கு. இப்போ நம்ம 3வது பகுதிக்கு வரலாம். புவிசார் அரசியல் ஸ்கோர் கார்டு. அதாவது ஆரம்பத்துல என்ன எதிர்பார்த்தாங்க, நிஜத்துல என்ன நடந்திருக்குன்னு ஒரு ஒப்பீடு செஞ்சு பார்க்கலாம். அமெரிக்காவோட முதல் முக்கியமான இலக்கு என்னவா இருந்திருக்கு? இஸ்லாமிய குடியரசான ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். ஆனா கள யதார்த்தம் என்ன தெரியுமா? முந்தைய தலைவர் கொல்லப்பட்டாலும் அங்க ஆட்சி மாறவே இல்லை. மாறாக மார்ச் 8ஆம் தேதி புதிய உச்ச தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அறிக்கையின்படி ஆட்சி கவிழாம இருக்கிறதோட மட்டும் இல்லாம ஈரானின் அதிகார அமைப்பான ஐஆர்ஜிசி முன்னை விட இப்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறி இருக்கு. அடுத்து ஈரானோட ஏவுகணைகளையும் கடற்படையும் முற்றிலுமா அழிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா நிஜத்துல நடந்தது என்னன்னா, ஈரானோட கடற்படையை அழிக்கிறதுக்கு பதிலா ஈரானோட கொசுப்படை அப்படின்னு அழைக்கப்படுற அவங்களுடைய சிறிய ரக படகுகள் உலக வர்த்தகத்தோட மையமான ஹார்முஸ் ஜலசந்தியை முழுசா 3 மாசமா முடக்கி வச்சிருக்கு. தங்களோட சின்னஞ்சிறு ஆயுதங்களை வச்சு இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஈரான் ஏற்படுத்திருக்கிறதா இங்க ஆச்சரியமே. 3வது இலக்கு ஈரானின் அணுசக்தி துகள்களை அழிச்சு அணு ஆயுதங்களை இல்லாம பண்றது. ஆனா ஈரான் இன்னும் 400 கிலோ யுரேனியத்தை தன்வசம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யுரேனியம் செறிவூட்டல 3.67% குறைச்சிக்கலான்னு ஈரான் இப்போ முன் வந்துள்ள இந்த புது டீல் அமெரிக்கா முன்னாடி நிராகரிச்ச அதே பழைய ஒபாமா காலத்து ஒப்பந்தம் அப்படியே மீண்டும் பிரதிபலிக்குது அப்படிங்கறதா ஒரு மிகப்பெரிய முரண். ஆரம்பத்துல இந்த ஹார்முஸ் ஜலசந்தி ஒரு பெரிய பிரச்சனையாகவோ இல்ல இலக்காகவோ பார்க்கப்படவே இல்லை. ஆனா இப்போ அதுவே ஒரு மைய புள்ளியா மாறிடுச்சு. ஹார்முஸ் ஜலசந்தியில தடையற்ற அனுமதி கிடைக்கும்னு நினைச்ச இடத்துல இப்போ அது ஓமன் கூட சேர்ந்து நாங்க நிரந்தரமா நிர்வகிப்போம் அப்படின்னு ஈரான் கண்டிஷன் போடுறாங்க. இந்த ஒரு விஷயமே ஈரானுக்கு பேச்சுவார்த்தையில எவ்வளவு பெரிய பலத்தை கொடுத்திருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர் ஒண்ணு இருக்கு. $25 பில்லியன். மேல பார்த்த அந்த 5 முக்கிய இலக்குகளையும் அடைய முடியாம போனதோட மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு இந்த 90 நாட்கள்ல மட்டும் ஏற்பட்ட தோராயமான நிதி இழப்பு இது. இவ்வளவு பெரிய தொகையை செலவழிச்சோம், அவங்க நினைச்ச எந்த வாக்குறுதியும் நிறைவேறல அப்படிங்கிறது மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி, இதெல்லாம் உலக அளவுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? அதான் நம்ம 4வது பகுதி. கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொண்ட ஒரு நாடு உலகத்தோட மிகப்பெரிய வளர்ச்சியை எதிர்த்து நின்றதோட மட்டும் இல்லாம அவங்கள பின்வாங்கவும் வச்சிருக்கு. அமெரிக்காவோட அதிநவீன பாதுகாப்பு உபகரணங்களை முறியடிச்சு அவங்களோட கப்பல் படைய பல மாசங்களா தடுத்து நிறுத்திருக்கு ஈரானோட வியோகம். இது உலகளாவிய அதிகாரிக சமநிலையில ஒரு அடிப்படையான வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை உருவாக்கி இருக்குன்னு இந்த வீடியோ நல்லா தெளிவா தெரியுது. இதுக்கு பின்னாடி இருக்க தொழில்நுட்ப கூட்டணியை கவனிச்சீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஈரானோட ஏவுகணைகளுக்கு வழிகாட்டுறது சீனாவோட பைபு செயற்கைக்கோள்கள், அமெரிக்க போர்க்கப்பல்களை கண்காணிக்கிறது ரஷ்யாவோட செயற்கைக்கோள்கள். இந்த ரஷ்யா சீனா ஈரான் கூட்டணி இப்போ ரொம்ப வலுவான ஒரு அச்ச உருவெடுத்திருக்கு.
இந்த 90 நாள் மோதல் உருவாக்கின மிக முக்கியமான புவிசார் அரசியல் விளைவு இதுதான். இந்த அறிக்கை முன்வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சியான கேள்வி ஒண்ணு இருக்கு. அமெரிக்காவால ஈரானே தடுத்திருக்க முடியலன்னா நாளைக்கு சீனா தைவான் மேல ஒரு படையெடுப்பை நடத்தினா அப்ப அமெரிக்கா என்ன பண்ண போகுது? இந்த மோதல் சீனாவோட எதிர்கால திட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தையும் உலக அரங்குல அமெரிக்காவோட பலவீனம் குறித்த ஒரு செய்தியையும் சொல்லாம சொல்லியிருக்கு. இந்த சோர்ஸ் அறிக்கையோட முடிவுல சொல்லப்படுற ஒரு ஆழமான வரி இதுதான். த காட்ஸ் ஆர் ஸ்டில் இன் இரான்ஸ் ஹேண்ட்ஸ். அதாவது இந்த ராஜதந்திர சதுரங்க வேட்டையில வெற்றி தோல்விக்கான சீட்டுகள் இன்னும் ஈரானோட கைகள்ல தான் இருக்கு. தினசரி வெளியாகிற ஆரம்ப கால செய்தி கட்சிகளை நம்புறதை விட உறுதியான அதிகாரப்பூர்வ தகவலுக்காக நம்ம பொறுமையா காத்திருக்கணும் அப்படிங்கறதா இது நமக்கு உணர்த்துது. துருப்புச் சீட்டுகள் இன்னும் ஈரான் கைகள் இருக்கும்போது இது இனி வர காலங்கள்ல இந்த உலக வரைபடத்தையும் உலகளாவிய அதிகார பகிர்வையும் எப்படி மாத்தி அமைக்க போகுது, புவிசார் அரசியல இது எப்பேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும், இந்த மாதிரி பெரிய கேள்வியோட இந்த வீடியோ நம்ம முடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.